Students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா file in C பார்க்க போறோம். So this is a very important topic in C programming. So first of all, you should know what is meant by file. File is a collection of relative information. Okay, ஒரு ஃபைல்ல ஒரு கலெக்ஷன் ஆஃப் ரிலேட்டிவ் இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ABCD அப்படின்னு ஏதோ ஒரு டாக்குமெண்ட் இருக்குடா. இதில் வந்து ஏதோ ஒரு டாக்குமெண்ட் 1 2 3 4 5 6 அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. இது ஒரு ஃபைல், இது ஒரு ஃபைல். ஓகே, ஸோ ஃபைல்ங்கிறது ஒரு கண்டென்ட். அந்த கண்டென்ட் ரிலேட்டிவ் இன்ஃபர்மேஷன் இருக்கும் ஒரு சிஸ்டமில். எதுக்கு சார் இந்த ஃபைலை யூஸ் பண்ணுவோம்? ஃபார் ஷேரிங் அ டேட்டாஸ் ஃப்ரம் ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம். இந்த ஃபைல் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம ஒரு சிஸ்டம்லேருந்து இன்னொரு சிஸ்டமுக்கு டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஃபைல் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பை யூசிங் ஃபைல் we can easily share the data from one system to another system. So that is the main advantage of file. So file என்னென்ன டைப் இருக்குது, நம்ம C ப்ரோக்ராமிங்கில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 2 types of files இருக்குடா. ஒன்று வந்து என்ன அப்படின்னா டெக்ஸ்ட் ஃபைல், ஒன்று வந்து டெக்ஸ்ட் ஃபைல், இன்னொன்று வந்து பைனரி ஃபைல். ஒன்று வந்து டெக்ஸ்ட் ஃபைல், இன்னொன்று வந்து பைனரி ஃபைல். அது என்ன சார்? டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறது நம்ம நார்மல் ஃபைல். ஓகே, அதை பற்றி நம்ம நார்மலாக ஒரு நோட் பேட் அப்படிங்கிறது கூட நம்ம சொல்லலாம். நோட் பேட் இது எல்லாமே வந்து டெக்ஸ்ட் ஃபைல். பைனரி ஃபைல் அப்படின்னா என்ன? வாட் இஸ் மீன் பை பைனரி? பைனரி இஸ் நத்திங் பட் zeros and ones. So the data are stored in zeros and ones is called binary file. So binary file என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா நிறைய அமௌண்ட் ஆஃப் டேட்டாஸ் நம்ம ஸ்டோர் பண்ணலாம். லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணலாம். ஆனால் இட்ஸ் டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட். இந்த பைனரி ஃபைல் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட். ஆனால் டெக்ஸ்ட் ஃபைல் அப்படிங்கிறது இட்ஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். when compared to binary file, text file is more comfortable. அதனால நம்ம டெக்ஸ்ட் ஃபைல் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். பைனரிங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பைனரி இஸ் நத்திங் பட் zeros and ones. All the data are stored in the format of zeros and ones is called binary file. Okay, so these are the 2 types of file, text file and binary file. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைலில் என்னென்னலாம் நம்ம பண்ணலாம். ஃபைல் ஆப்ரேஷன்ஸ் கூட சொல்லலாம். ஃபைல் ஆப்ரேஷன்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? ஃபர்ஸ்ட் ஒரு ஃபைல் என்ன பண்ணலாம்? கிரியேட் பண்ணலாமா? ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணலாம். அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா ஓப்பனிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஃபைல். ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி இருக்கிற ஃபைலை ஓப்பன் பண்ணலாம். இல்லை அப்படின்னா புதுசாக ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணலாம். தேர்ட் என்ன பண்ணலாம்? ஒரு ஃபைல் அதே ஃபைலை க்ளோஸ் பண்ணலாம். சொல்லாமாப்பா, ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணலாம், புதுசாக ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணலாம், கிரியேட் பண்ண ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், ஓப்பன் பண்ணி பார்க்குற ஃபைலை க்ளோஸ் பண்ணலாம். ஓகே, அது தவிர நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீடிங் ஃப்ரம் அண்ட் ரைட்டிங் இன்ஃபர்மேஷன் டு எ ஃபைல். ரீடிங், ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அதை படிக்கலாம், அல்லது சில டேட்டாஸை நம்ம அதில் கூட எழுதலாம். இது வந்து அடுத்த ஆப்ரேஷன். ஸோ these are the file operations we are frequently used. Create a file, open an existing file, close the existing file and read from and write information to a particular file. ஸோ these are the file operations. இதுதான் நம்ம எப்படி ப்ரோக்ராமில் பண்ண போகிறதுங்கிறத பார்க்க போகிறோம்டா. அதுக்கு முன்னாடி சில பேசிக் திங்ஸ்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதுறது ரொம்ப ஈஸி. புரியுதா இல்லையாப்பா? அதுக்காக என்னென்ன ஃபைல் ஆப்ரேஷன் இருக்குங்கிறத நான் உனக்கு சொல்கிறேன். இட்ஸ் கிளியர். நெக்ஸ்ட் என்ன தேவை? ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், ஒரு ஃபைலை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு ஃபைல் பாயிண்டர் கிரியேட் பண்ணணும்டா. அதை முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கோ. ஒரு ஃபைல் பாயிண்டர் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஃபைலை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதுற என்ன, ஃபைலை பேஸ் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் எழுதுற அப்போ ஃபைல் ஸ்டார் எஃப்பி. இந்த எஃப்பிங்கிறது ஒரு ஃபைல் பாயிண்டர் தான், ஞாபகம் வச்சுக்கோ. எஃப்பிங்கிறது ஒரு ஃபைல் பாயிண்டர். ஓகே, இது என்ன பண்ணும் அப்படின்னா இஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் ஃபைல் அண்ட் த ப்ரோக்ராம். இது வந்து கம்யூனிகேஷன் between file
ஒரு ஃபைலை வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுத போகிறேன் அப்படின்னா இதான் சின்டெக்ஸ், பேசிக் சின்டெக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபைலுங்கிறது கேபிட்டல் லெட்டரில் எழுதுகிற, ஸ்டார் ஆஃப் எஃபிங்கிறது ஒரு ஃபைல் பாயிண்டர் க்ரியேட் பண்ணுறோம். இந்த ஃபைல் பாயிண்டரை பேஸ் பண்ணி தான் நான் ப்ரோக்ராமே எழுத போகிறேன். பேசிக் ஸ்டெப் ஞாபகம் வச்சுக்கோ. ஃபைலுங்கிறது கேபிட்டல் லெட்டரில் இருக்கணும், ஸ்டார் ஆஃப் எஃப்பி அப்படின்னு க்ரியேட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ ஒன்றும் இல்லைடா, இந்த ஒரு ஃபைல் இருக்குது, இந்த ஃபைலோட நேம் வந்து சிஎஸ்சின்னு வச்சுக்கலாமே. இதோட பேஸ் அட்ரஸ் என்னவாக இருக்கும், ஒரு 5000 வச்சுக்கலாம். இதோட பேஸ் அட்ரஸ் வந்து ஒரு 5000 அப்படின்னு வச்சுருக்கேன். ஏதாவது ஒரு இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறேன் அப்படின்னா இந்த எஃபியில் 5000 ஸ்டோர் பண்ண போகிறோம். சொல்கிறது புரியுதா இல்லையாப்பா? அப்போ இந்த எஃபியில் என்ன இருக்க போகுது, ஒரு ஃபைலோட பேஸ் அட்ரஸ் இந்த எஃபியில் தான் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். நம்ம ப்ரோக்ராம் எழுத போகும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன், தெரிஞ்சு வச்சுக்கோ. எதுக்கு சார் ஃபைல் பாயிண்டர் கிரியேட் பண்ணுறோம்? ஃபைல் பாயிண்டர் இஸ் நத்திங் பட் இஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் ஃபைல் அண்ட் த பர்டிகுலர் ப்ரோக்ராம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஃபைல் பாயிண்டர். புரியுதா என்னென்ன? அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதை வச்சு பேசிக்காக ஒரு ப்ரோக்ராம் நம்ம பார்த்துக்கலாமா? அதுக்கு முன்னாடி நம்ம ஃபைலில் என்னென்ன இது ஆப்ரேஷன்ஸ் இருக்குங்கிறத பார்த்துடலாம். ஒரு ஃபைலை ரீட் பண்ணலாம், அல்லது ஒரு ஃபைலை ரைட் பண்ணலாம், அல்லது ஒரு ஃபைலை அப்பெண்ட் பண்ணலாம். ஸோ திஸ் ஆர் த பேசிக் ஆப்ரேஷன்ஸ் இன் ஃபைல் மேனிப்புலேஷன். ஒரு ஃபைலை நம்ம ரீட் பண்ணலாம், அல்லது ஒரு ஃபைலை ரைட் பண்ணலாம், அல்லது ஒரு ஃபைலை அப்பெண்ட் பண்ணலாம். அது என்ன சார் ரீடு, ரைட்டு, அப்பெண்டு, இது மூணுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ரீடுனா என்னடா, இந்த நேம் இட் செல்ஃப் டெல் த ஆன்சர். சொல்லு பார்ப்போம். ஒரு பர்டிகுலர் ஃபைல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதான் ஒரு ஃபைலு, இதில் ஏபிசின்னு இருக்குடா. ஓகே, அப்போ இந்த ஃபைலில் இந்த ஃபைலோட நேம் வந்து சிஎஸ்சி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஃபைலை நான் ரீட் பண்ண போகிறேன். அப்போ ரீட் மோட், இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா மோட்ஸ் இன் ஃபைல். என்ன மோடில் இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன், ரீட் மோடில் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுப்போம். அப்போ ஏபிசிங்கிறத படிக்க போகிறேன், அவ்வளோதானே தவிர அதில் நான் எதுவுமே இந்த ஃபைலுக்குள்ளே நான் எதையும் எழுத போகிறது இல்லைன்னு அர்த்தம். இஸ் கிளியர்? அதே ஒரு ஃபைலை ரைட் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ சிஎஸ்சிங்கிற ஃபைலில் ரைட் பண்ண போகிறேன். என்ன எழுத போகிறேன், இந்த ஃபைலில் XYZ அப்படின்னு எழுதுறேன்னு வச்சுப்போங்க. ஆல்ரெடி இருக்கிற ஏபிசி வந்து டெலீட் ஆகிடும். ஐ எம் கோயிங் டு ஓவர் ரைட் த டேட்டா. இப்போ சிஎஸ்சிங்கிற கண்டென்ட்டில் XYZன்னு ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஆல்ரெடி ஏபிசின்னு இருக்குது, அது டெலீட் ஆகிடும். எனக்கு ஓவர் ரைட் பண்ணி XYZன்னு நான் எழுதிடுவேன். இதுதான் ரைட் மோட். அப்பெண்ட் மோட் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஆல்ரெடி XYZன்னு இருக்குது, அதுக்கு அப்புறம் ஏபிசின்னு நான் டிக்ளேர் பண்ணுறேன். புரியுதா இல்லையாப்பா? இப்போ ரைட்டுக்கும் அப்பெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸுன்னு ஞாபகம் வச்சுக்கோ. ரைட்டுங்கிறது ஒரு ஆல்ரெடி இருக்கிற டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு அது மேலே ஓவர் ரைட் பண்ணுறதுக்கு பேர் ரைட் மோட். ஆனால் அப்பெண்ட் மோட் அப்படிங்கிறது இருக்கிற டேட்டாவை ஒன்றும் பண்ணாது, XYZ அப்படின்னு அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒரு டேட்டா நீ இன்செர்ட் பண்ணணும்னா கூட பண்ணிக்கலாம், ஏபிசி அப்படின்ட்டு. அப்போ இதுதான்ப்பா இருக்குது டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஃபைல் மேனிப்புலேஷன் அப்படின்னா ரீட், ரைட், அப்பெண்ட். ரீடுனா வெறும் ரீட் மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர அந்த ஃபைலில் எதையும் டேட்டா நான் எழுத முடியாது. ரைட் அப்படின்னா பழசு டேட்டாலாம் போயிடும், புதுசாக நான் என்ன ரைட் பண்ணணும்னு நினைக்கிறேனோ அது மட்டும்தான் ரைட் பண்ண முடியும். அப்பெண்ட் மோட் அப்படின்னா என்னென்னா இருக்கிற டேட்டா அப்படியே இருக்கும், அதுக்கப்புறம் நான் என்னென்ன டேட்டா இன்செர்ட் பண்ணுறேனோ அந்த டேட்டாவை நான் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இது தவிர வேறு எக்ஸ்ட்ராவாக நீ தெரிஞ்சுக்கிறது என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, ஆர்பி அப்படின்னா ரீட் பைனரி, ரீட் பைனரி. அதே மாதிரி WB ரைட் பைனரி இருக்கு. AB அப்பெண்ட் பைனரி. அப்புறம் R plus W plus A plus. இதெல்லாம் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மோட் தான். R plus அப்படிங்கிறது ஒன்றும் இல்லைப்பா, R plusங்கிறதும் அதே தான், ரீட் அண்ட் ரைட். W plusங்கிறதும் ரீட் அண்ட் ரைட். A plusங்கிறது அப்பெண்ட் அண்ட் ரைட். இஸ் கிளியர்? எல்லாத்துக்கும் ஒரே ஃபங்க்ஷனாலிட்டிஸ் தான். R ப்ளஸ்னால் சில அட்வான்டேஜ், அதில் நம்ம ரைட்டும் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற சில அட்வான்டேஜஸ்லாம் இருக்குது. மோஸ்ட்லி இதுதான் நம்ம பார்ப்போம். அதனால் இதை பேஸ் பண்ணி ப்ரோக்ராம் எழுதிட்டு அதுக்கப்புறம் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக படிக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போ வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் மோட்ஸ் ஆஃப் ஃபைல் மேனிப்புலேஷன் அப்படின்னு யாராச்சும் கேட்டாங்கன்னா சொல்லு. ரீடு, ரைட்டு, அப்பெண்ட் அப்படின்னு 3 இருக்குது சார். இப்போ இதெல்லாம் வந்து நம்ம டெக்ஸ்ட் ஃபைலுக்கு சொல்லலாம். இதெல்லாம் வந்து டெக்ஸ்ட் ஃபைலுக்கு சொல்லலாம். இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா பைனரி ஃபைலுக்கு சொல்லலாம். இதெல்லாம் வந்து பைனரி ஃபைல்.
ஓகே, ஏன்னா 2 டைப்ஸ் ஆஃப் ஃபைல் சொல்லியிருக்கேன், பைனரி ஃபைல் அண்ட் டெக்ஸ்ட் ஃபைல். அப்போ டெக்ஸ்ட் ஃபைலுக்கு ரீடு, ரைட்டு, அப்பண்டு. பைனரி ஃபைலுக்கு ஆர்பி, டபிள்யூபி, ஏபி. இஸ் கிளியர்? ஒரே ஒரு ப்ரோக்ராம் மட்டும் பார்த்துட்டு நம்ம முடிச்சிடலாம் இன்னைக்கு கிளாஸை. ஒரு சின்ன ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி பிரிண்ட் ஆஃப்னா என்ன, ஸ்கேன் ஆஃப்னா என்ன சொல்லி பார்ப்போம். வாட் இஸ் மீன் பை பிரிண்ட் ஆஃப், வாட் இஸ் மீன் பை ஸ்கேன் ஆஃப். பிரிண்ட் ஆஃப் அப்படின்னா ஸ்க்ரீனில் ஏதோ ஒரு வேல்யூவை பிரிண்ட் பண்ண போகிறது தான் பிரிண்ட் ஆஃப். ஸ்கேன் ஆஃப் அப்படின்னா ஒரு யூசர்கிட்டேருந்து வேல்யூ வாங்குறது தான் ஸ்கேன் ஆஃப். அதே மாதிரி இப்போ ஃபைல் மேனிப்புலேஷன்லையும் நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா எஃப் பிரிண்ட் ஆஃப், எஃப் ஸ்கேன் ஆஃப் அப்படின்னு 2 விஷயம் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நார்மல் பிரிண்ட் ஆஃப் ஸ்கேன் ஆஃப் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருக்கோம். இப்போ புதுசாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எஃப் பிரிண்ட் ஆஃப், எஃப் ஸ்கேன் ஆஃப்னு பார்க்க போகிறோம். அது என்ன சார் எஃப் பிரிண்ட் ஆஃப் அப்படின்னா, ஒரு பர்டிகுலர் ஃபைலில் ஒரு டேட்டாவை ஒரு டேட்டாவை போடணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ. அதை எஃப் பிரிண்ட் ஆஃப் மூலமாக ஒரு ஃபைலில் ஒரு டேட்டாவை நம்ம எழுதிடலாம். இதுக்கு பேர் தான் எஃப் பிரிண்ட் ஆஃப். எஃப் பிரிண்ட் ஆஃப்னா நான் கொடுக்குற டேட்டாவை எடுத்துகிட்டு போய் இந்த ஃபைலில் போடு அப்படின்னு சொல்கிறது எஃப் பிரிண்ட் ஆஃப். எஃப் ஸ்கேன் ஆஃப் அப்படின்னா என்ன, கெட் த வேல்யூஸ், யூசர்ட்டேருந்து கெட் பண்ணுவோம் நார்மல் ஸ்கேன் ஆஃபில். எஃப் ஸ்கேன் ஆஃப்னா என்ன பண்ண போகிறோம், ஃபைல் ஸ்கேன் ஆஃபில் இருக்கிற டேட்டா, இந்த சிஎஸ்சிங்கிற ஃபைலில் இருக்கிற டேட்டாவை எடு, அதுதான் எஃப் ஸ்கேன் ஆஃப். அப்போ ஒரு பர்டிகுலர் ஃபைல்லேருந்து வேல்யூஸ் வாங்குகிறோம் அப்படின்னா அது எஃப் ஸ்கேன் ஆஃப். ஒரு பர்டிகுலர் ஃபைலில் வேல்யூ எழுதுகிறோம் அப்படின்னா அது எஃப் பிரிண்ட் ஆஃப். புரியுதா இல்லையாப்பா? எஃப் பிரிண்ட் ஆஃப்னா என்ன, ஒரு ஃபைலில் டேட்டாவை எழுதுறதுக்கு எஃப் பிரிண்ட் ஆஃப். எஃப் ஸ்கேன் ஆஃப் அப்படின்னா என்ன, ஒரு ஃபைலில் டேட்டாவை நம்ம எடுக்கிறதுக்கு எஃப் ஸ்கேன் ஆஃபை யூஸ் பண்ண போகிறோம். ஓகே, நார்மல் ப்ரோக்ராமில் எழுத போகிறேன்டா, ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும்னா வாட் மெயின் இன்ட் ஒரு நம்பர் அப்படின்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஃபைல் ஸ்டார் ஆஃப் எஃப்பி. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இன்னொரு விஷயம் தெரிஞ்சு வச்சுக்கோ. ஒரு ஃபைல், இப்போ இது ஒரு ஃபைல் தான், சிஎஸ்சி அப்படின்னு ஒரு ஃபைல். இதில் என்ன இருக்குது அப்படின்னா ஏபிசின்னு இருக்குடா. ஒரு ஃபைல் சிஎஸ்சின்னு இருக்குது, ஃபைல் நேமு சிஎஸ்சி டாட் டிஎக்ஸ்டின்னு வச்சுக்கலாமா. டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் அப்படின்னு என்ன இருக்கும், சிஎஸ்சி டாட் டிஎக்ஸ்டி. இந்த ஃபைலில் என்னென்ன டேட்டா இருக்குது அப்படின்னா ஏபிசி அப்படிங்கிற கண்டென்ட்லாம் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஃபைலை நான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணி என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் பார்க்கணும். அல்லது அந்த ஃபைலில் நான் ஏதாச்சும் ஒரு டேட்டாவை எழுதணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம எஃப் ஓப்பன், எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும், இந்த பர்டிகுலர் ஃபைல் சிஎஸ்சி டாட் டிஎக்ஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணி நான் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ எஃப் ஓப்பனோட சின்டெக்ஸ் தெரிஞ்சுக்கோ. எஃப் ஓப்பன் பாத் நம்ம கொடுக்கணும். எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோமோ அதோட பாத் கொடுக்கணும். அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா மோட். இதுதான் எஃப் ஓப்பனோட சின்டெக்ஸ். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு எஃப் ஓப்பன் அப்படின்னா அதில் 2 டேட்டா கொடுக்கணும். ஃபஸ்ட்டு எந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், அதோட பாத் எங்கே இருக்குது அப்படிங்கிறத எஃப் ஓப்பனில் ஃபஸ்ட்டு பேராமீட்டராக கொடுக்கணும். அடுத்த பேராமீட்டர் என்ன கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஃபைலை என்னென்ன மோடு நம்ம பார்த்துருக்கோம், ரீட் மோட் பார்த்துருக்கோம், ரைட் மோட் பார்த்துருக்கோம், அப்பன் மோட் பார்த்துருக்கோம். அப்போ ஒரு ஃபைலை எந்த மோடில் நம்ம ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இங்கே மென்ஷன் பண்ணணும். அதே தான் நாங்கள் எழுதுகிறேன் பாரு. எஃப் சிஎஸ்சி டாட் டிஎக்ஸ்டி ஃபைலை ஓப்பன் பண்ணணும். பார்த்து சொல்லிட்டேன்னா இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபைலை ரைட் மோடில் ஓப்பன் பண்ணுறேன், செமிகோலன். ஸோ இப்போ மோட் நான் சொல்லிட்டேன், பாத் சொல்லிட்டேன். ஸோ இதை நான் என்ன வாங்க போகிறேன், எதில் வாங்க போகிறேன் அப்படின்னா எஃப்பி அப்படிங்கிற ஒரு பாயிண்டரில் வாங்குறேன். சொல்கிறது புரியுதா இல்லையா? இதில் என்ன பண்ணும், எதுக்கு சார் எஃப்பிங்கிற பாயிண்டரில் வாங்குகிறோம்? இப்போ பாருடா, இது பாயிண்டர் வேரியபிள். பாயிண்டர் அப்படின்னா என்ன, ஸ்டோர் த அட்ரஸ் ஆஃப் அனதர் வேரியபிள், நல்லாவே தெரியும். அப்போ இந்த சிஎஸ்சி டாட் டிஎக்ஸ்டிங்கிற அட்ரஸ் ஒரு 500 வச்சுக்கலாம். இதோட அட்ரஸ் ஒரு 500 லொக்கேஷனில் இருக்குது. அப்போ இதோட அட்ரஸ் தான் எஃப்பியில் ஸ்டோர் ஆகும். எஃப்பி
will store the base address of particular file. நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அந்த FPல என்ன இருக்கும் அப்படின்னா 500 இருக்கும். FPல 500 இருக்கும். What is mean by 500 here? 500 is nothing but the address of csc.txt. That is the meaning of 500 here. Is clear? So next என்ன பண்ண போறேன் அப்படின்னா if fp equal to நல்லா இருந்துச்சு அப்படின்னா fp is double equal to நல்லா இருந்துச்சு அப்படின்னா print of error. ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். இது என்ன சார் இது fp is equal to error இருக்கு அப்படின்னா என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைடா. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்லிட்டேன் சிஎஸ்சி அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குன்னு சொல்லிட்டேன். சப்போஸ் இப்போ csc2.txt ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். csc2.txt ஃபைலை ஓப்பன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆனால் கம்ப்யூட்டரில் பார்த்தீங்கன்னா வெறும் csc.txt ஃபைல் தான் இருக்கே தவிர csc2.txtன்னு இல்லவே இல்லை. ஃபைல் அது மாரி ஒன்றுமே கிடையாது. அப்போ கம்ப்யூட்டர் கன்ஃபியூஸ் ஆகிடும். எந்த ஃபைலே இல்லையே எதை ஓப்பன் பண்ண சொல்கிறாங்கிற கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்போ அட்ரஸ் இந்த ஃபைல் இருக்குது அதனால் 500ன்னு ரிட்டன் ஆகிடும். சப்போஸ் அந்த ஃபைல் இல்லை அப்படின்னா எதுவுமே ரிட்டன் ஆகாது. சொல்கிறது புரியுதா இல்லையாப்பா? அப்போ எனக்கு எரர் காமிக்கும். நல் வேல்யூ எனக்கு வந்துடும். எதுவுமே வராது. அப்போ நல் வேல்யூ ரிட்டர்ன் ஆகும். பேஸ் பாயிண்டர் 500க்கு பதிலாக நல் பாயிண்டர் ரிட்டர்ன் ஆகும். அப்போ எரர்னு காமிச்சிடும். எதுவுமே இல்லை, எதை ஓப்பன் பண்ணுறது? புரியுதா இல்லையா? அதனால எனக்கு நல் வேல்யூ வந்துடும். ஆனால் இந்த ப்ரோக்ராமில் அப்படி வராது. ஏன் சார்? இப்போ csc.txt நம்ம ஓப்பன் பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். csc.txt இருக்குது என்னோடய சிஸ்டமில். ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் கிடையாது. அடுத்த ஸ்டெப் நான் எடுக்கிறேன். ஒரு ஸ்கேன் percentage of d ampersand of num semicolon f print of fp percentage of d num அப்புறம் சொல்கிறேன். இதை முதல்ல பாரு. இந்த ஸ்கேன் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் டி ஆம்பர்சன் ஆஃப் நம் அப்படின்னா என்னப்பா பண்ணுவோம்? நார்மலாக சொல்ல பார்ப்போம். ஒரு சி ப்ரோக்ராமில் என்ன நடக்கும்? ஒரு வேல்யூ வாங்குவோம். கரெக்டாப்பா? ஸோ அப்போ 10ன்னு ஒரு வேல்யூ வாங்குறேன். இந்த ஸ்கேன் ஆஃபை யூஸ் பண்ணி 10ன்னு ஒரு வேல்யூ வாங்குறேன். அடுத்தது என்ன சொன்னேன்? எஃப் பிரிண்ட் ஆஃப்னா என்ன? ஒரு ஃபைலில் ஒரு டேட்டாவை கொண்டு போய் போடுறதுக்கு எஃப் பிரிண்ட் ஆஃபை நம்ம யூஸ் பண்ணுவோம்னு சொன்னேன். அப்போ எஃப் பிரிண்ட் ஆஃப் இதை பாரு, எந்த ஃபைலில் நான் போய் டேட்டாவை ஸ்டோர் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். எஃபியில் சொல்கிறேன். ஸோ அப்போ இதை எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா இங்கே பாரு, எஃப் பிரிண்ட் ஆஃப் 500 நம்பர் 10 அப்படின்னு எடுத்துக்கோம். எப்படி எடுத்துக்கோம்? எஃப் பிரிண்ட் ஆஃப் 500 10ன்னு எடுத்துக்கோம். இது என்ன சார் இண்டிஜருங்கிறதுனால இண்டிஜர்னு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். வேறு ஒன்றும் இல்லை, என்னோட கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இந்த இடத்துல பர்சன்டேஜ் ஆஃப் டி போட்டிருக்கேன். அப்போ 500ங்கிற லொக்கேஷனில் 10ங்கிற டேட்டாவை இன்சர்ட் பண்ணிவிடு. அதுதான் எஃப் பிரிண்ட் ஆஃபோட வேலை. அப்போ என்ன நடக்கும்? இந்த இடத்துல 10 ஸ்டோர் ஆகிடும். இப்போ புரியுதா இல்லையாப்பா? ஏன்னா இது ரைட் மோடு. ரைட் மோடு என்ன பண்ணோம்? ஓவர் ரைட் த டேட்டாஸ். அப்போ ஆல்ரெடி ஏபிசின்னு இருக்குது. இப்போ நான் கொடுக்குறது 10ன்னு கொடுக்க போகிறேன். அந்த ஏபிசி எடுத்துகிட்டு 10ங்கிறது ரைட் பண்ணிவிடும். சொல்கிறது புரியுதா? ஸோ அப்போ எஃப் பிரிண்ட் ஆஃப் 500ங்கிற லொக்கேஷன். எஃபிங்கிறது என்னப்பா? எஃபிங்கிறது இந்த ஃபைலோட பேஸ் அட்ரஸை ஸ்டோர் பண்ணியிருக்கோம். அதனால் எஃபின்னு போடுறேன். நம்பர் அப்படின்னா ஆல்ரெடி இந்த ஸ்கேன் ஆஃப் யூஸ் பண்ணி நம்ம நம்பர் வாங்கிட்டோம். 10ன்னு வாங்கிட்டேன். அப்போ 10ங்கிறது இங்கே இருக்கும். ஓகே, என்னோடய ஃபைல் பழைய டேட்டா போயிட்டு அது ஐ ஓவர் ரைட் த ஓல்ட் டேட்டா. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஓகே எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். என்ன டேட்டாவோ அந்த டேட்டாவை நான் அந்த பர்டிகுலர் ஃபைலில் போட்டேன். ஃபைனலி ஐ எம் கோயிங் டு க்ளோஸ் த ஃபைல். எஃப் க்ளோஸ். எந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும்? இந்த ஃபைலை க்ளோஸ் பண்ணணும். எந்த ஒரு ஃபைலை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடணும்ப்பா. அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இதுலேயே இந்த ஃபைல் ஆப்ரேஷனில் நான் சொல்லிட்டேன் பாருறா, ஒரு ஃபைலை ஓப்பன் பண்ணுறோம், ஒரு டேட்டாவை நம்ம அதில் இன்சர்ட் பண்ணுறோம், ஃபைனலாக க்ளோஸ் பண்ணுறோம். ஞாபகம் வச்சுக்கோ. ஸோ இந்த பர்டிகுலர் ஃபைலை ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த அதே ஃபைலை எல்லா வேலையும் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைலை க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ப்ரோக்ராமில் நீ என்ன ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எஃப் ஓப்பன் அப்படின்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ. எஃப் ஓப்பன் அப்படிங்கிறது csc.txt w அப்படிங்கிற 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு இது
ஒரு பாத் செட் பண்ணணும், அடுத்தது என்ன மோட். ஸோ இந்த இடத்துல நம்ம ரீட் மோடும் போடலாம், அப்பன் மோடும் போடலாம். ரீட்னா நான் உனக்கு என்னன்னு சொல்லிட்டேன், அப்பன்னா என்னன்னு சொல்லிட்டேன், அதுக்கான ப்ரோக்ராமும் நம்ம பார்த்துடலாம், தெரிஞ்சுக்கோ. இதில் வந்து நான் ரைட் மோட் போட்டிருக்கேன். ஓகே, அடுத்தது என்ன பண்ணியிருக்கேன், இந்த எஃபிங்கிறது என்னப்பா, ஃபைல் பாயிண்டர். ஃபைல் பாயிண்டர் அப்படிங்கிறது என்ன, இட்ஸ் அ கம்யூனிகேஷன் பிட்வீன் ஃபைல் அண்ட் த ப்ரோக்ராம். ஓகே, ஸோ இதுதான் பேசிக் ப்ரோக்ராம். இந்த ப்ரோக்ராமில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, நான் உனக்கு டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.